ஜெகநாதன் நினைச்சிருப்பாரு. என்னவா பிள்ளைங்களா இல்லைங்களா? பிள்ளைங்களையெல்லாம் அடிச்சு தான் வளர்க்கணும், கொஞ்சி வளர்த்தா நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு வருமாமா. ஐயோ பாவம் இவங்களோட பிள்ளைங்க, இவங்களை சார்ந்த பிள்ளைங்களும் ரொம்ப பாவம். என்ன திடீர்னு நாகர்கோவில் பாஸ் வருது? சார்ந்த அப்படிங்களா? பிள்ளைங்க இல்லைங்க, யார் புள்ளங்கள்லாம் இல்லைங்க, யாரையுமே நமக்கு அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து உரிமையே கிடையாது. அண்ட் ஒருத்தங்க வந்து பயந்து ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் குட். எங்க அப்பாவும் அதை பண்ணியிருக்காரு. எங்க அம்மா சீப்பு வச்சுட்டு அடிக்க வரேன்னு வந்திருக்காங்க. அது எனக்கு பயமாவே இருக்காது, ஆனாலும் ஓடுவேன் நான். ஏன்னா பாவம் எங்க அம்மாவுக்கு பேட ஃபீல் ஆகும் இல்லையா, அவங்க அது ஒரு பெரிய வெப்பன்னு நினைச்சிட்டு வராங்க இல்லையா, அதனால எங்க அம்மா கொஞ்சம் குஷியாகட்டுமே. வலிக்கணும், இப்படி பிடிச்சி இப்படி அமுத்துவாங்க. சீப்பை பார்த்த பயம், எங்க அம்மா பார்த்து பயமே கிடையாது எனக்கு. எங்க அம்மா பார்த்தா பாத்துக்கலாம் அப்படிதான். நம்ம சீமாரால் அடிக்கும். ஓ, அது கொஞ்சம் பெரிய எக்யூப்மெண்ட். எனக்கு வந்து என்னோட வெப்பன் எங்கள் அம்மா வந்து சீப்பே அப்படி வச்சு வச்சுருப்பாங்க. ஓகேவா, அதை வச்சுட்டு அடிக்கிறேன் அப்படின்னு. அது எல்லாருக்குமே நமக்கு தோன்றுறதாங்க. பூனையே இருக்குல்ல, சொன்ன பேச்சு கேட்டோன்னா அப்படின்னு அடிக்கணும் தான் தோணும். அது வந்து நம்மளோட ஆங்கரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளோட இயலாமை. அது சரின்னுலாம் சொல்லுறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் ஒருவேளை இது சரின்னு நினைக்கிறவங்க அவங்களோட சைல்டுஹுட் அப்போ எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க அது ஏதோ ஒன்று, அது என்ன சொல்கிறது, அதை அனுபவித்து அதையும் சரின்னு யாரோ ஒருத்தவங்க நம்ப வேறு வச்சுருக்காங்கங்கிறது தான் இங்கே வருத்தமாக இருக்குது எனக்கு.